திருநாகசனை வந்திருக்காங்க. தோழர் பாலகிருஷ்ணன் தோழர் வந்திருக்காரு. எங்கள் வேல்முருகன் அண்ணன், செல்வமணி அண்ணன், பிரபுதாஸ், எங்கள் இளம் தேவா. பாடகரான திரு ஸ்ரீகாந்த் தேவர் அவர்களை பேச வழைக்கிறோம். வருக. எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ரொம்ப உண்மையாகவே ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு தான் நானும் வந்தேன். பட் இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது, இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தவே கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை போயின்னு இருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா மறுபடியும் வந்து கருப்பு பூமி வந்து மாற்றிருக்காங்க. இந்த நேரத்தில் எங்கள் தலைவர் ஆர்கே செல்வமணி சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். நக்கீரன் கோபால் சாருக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. வேல்முருகன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த பாலகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பிரபுதாசன் சாருக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் திரு கே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை பேச வழைக்கிறோம். எதிரில் அமர்ந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், திரைத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய இயக்குனர் ஆர்கே செல்வமணி அவர்களுக்கும், அதேபோல இங்கே பேசிவிட்டு சென்றிருக்கிற நம்முடைய பத்திரிகையாளர் தலை சிறந்த போராளி திரு நக்கீரன் கோபால் அவர்களுக்கும், பின்னாலே இங்கே வர இருக்கிற நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு திருநாவுக்கரசு அவர்களுக்கும், இங்கே என்னோடு கடலூர் மாவட்டத்திலே பல கள போராட்டங்களில் கலந்து கொண்டு அதையெல்லாம் இங்கே வந்து பகிர்ந்து சென்றிருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தோழர் வேல்முருகன் அவர்களுக்கும், நம்முடைய செய்தியாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் பிரபுதாசன் அவர்களுக்கும், மற்றும் இருக்கிற அருமை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி ஐயா. அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினரும் மற்றும் அகில இந்திய காங்கிரஸை சேர்ந்த மாண்புமிகு திரு திருநாவுக்கரசர் அவர்களை பேச வழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஃபிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர், பிரபல இயக்குனர், அருமை சகோதரர் திரு செல்வமணி அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, அதற்கு முன்னாலே உரையாற்றிய தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் வேல்முருகன் அவர்களே, உரையாற்றி சென்ற நக்கீரன் கோபால் அவர்களே, உரையாற்றிய சகோதரர் தமிழ்நாடு நியூஸ் ரீடர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் திரு பிரபுதாசன் அவர்களே, இயக்குனர் கோபி நயனார் அவர்களே, அன்றைக்குரிய தேவா அவர்களுடைய அருமை மகன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே. அடுத்ததாக தமிழக வாழ்வுரிமை சட்டத்தின் தலைவரும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவர்களை பேச வழைக்கிறோம். அருமை தோழர் நேசமுரளி அவர்கள் தயாரிப்பில் இயக்கத்தில் கர்ப்பு பூமி என்கிற பாடல் வெளியீட்டு விழாவிற்கு நாங்கள் அனைவரும் அழைக்கப்பட்டோம். ஆனால் அதற்கான வாய்ப்பை இன்றைக்கு சென்சார் போர்டு மறுத்திருக்கிறது. இருந்தாலும் அவருடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களுக்கும், மேற்பிற்குரிய அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களுக்கும், ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பாளர் அவர்களுக்கும், நம்முடைய செய்தி வாசிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் பிரபுதாசன் அவர்களுக்கும், இந்த மேடையில் முன் அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள்,
பல்வேறு திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இயக்குனர் அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களை வாழ்த்துரை வழங்கி நேசம் முரளி அவர்களுக்கு புத்துணர்வு ஊட்டி புதுத்தெம்பு ஊட்டி மிகச் சிறப்பான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மேனாள் தலைவர் மக்களவை உறுப்பினர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு இளவல் திரு வேல்முருகன் அவர்களே, திரு பிரபுதாசன் அவர்களே, செய்தி வாசிப்பாளர் சங்கத்தின் தலைவரும் மற்றும் சன் செய்திகள் பத்திரிகையாளருமான டாக்டர் எஸ்.எம். பிரபுதாசன் அவர்களை பேச வழைக்கிறோம். வணக்கம். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம்ல. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேசமுரளி பற்றி சொல்லணும்னா, ஒரு ஆரம்பத்திலே சொன்னார் மாயவர். அவருக்கு எனக்கு என்ன தொடர்புங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். என்னுடைய ஊர் வில்லியநல்லூர், அவர் ஊர் கொண்டல், மயிலாடுதுறை வட்டத்தில். இதுக்கு இடையில உள்ள ஊர் தான் பாலாக்குடி. அங்கே தான் அந்த ஒரு பாலியல் காவல் நிலையத்தில் வச்சு சித்திரவதை பண்ணது. அது மிகப்பெரிய அளவில் நக்கீரன் தான் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஸோ அதன் பிறகு தொடர்ச்சியாக அவருடைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு கொந்தளிப்போடு இருப்பார் அவர். எப்போ பார்த்தாலும் ஒரு கம்யூனிஸ்டில் சேர்ந்தாலும் அவர் பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை விட அரசியலில் நல்லா வருவார் அப்படின்ற மாதிரி தோணுது. அவ்வளோ புள்ளி விவரங்களை பத்திரிகையாளர்களை விட அதிகமாக வச்சுருப்பார் போல இருக்குது. ரொம்ப ஒரு கட்டியும் எடுத்து வச்சுருக்கிறார், பேப்பர் கட்டியும். ஸோ ரொம்ப தெளிவாக மணிப்பூர்லேருந்து மாயவரம் வரைக்கும் அவர் பேசின எல்லாமே சமூகத்து மீது உள்ள அந்த தாக்குதல்கள் மேலே உள்ள கோபம். அவர் ஒரு அரசியல் கட்சியில் சேரலாம், அதுக்குன்னு ஒரு கட்சிக்கு போட்டியாக அதுன்னா பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் எப்போவுமே எல்லாமே அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு டைரக்டர் நான் பார்க்குறேன் எல்லா படத்துலையும். அவர் ஒரு குடியரசுத் தலைவர் விருது பெற்றிருக்கிறாரு. கொள்ளிடமா கபிலவஸ்து. அதில் பார்த்தீங்கன்னா நான் கூட அதை என்னோட செய்திகளில் அதை செய்தியாக்குனேன். அவருடைய கேரளாவில் அண்மையில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் உள்ளவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க இல்லையா? அது வேறு எந்த ஸ்டேட்லேயுமே கொடுக்கல. அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் உள்ளவங்களுக்கு ரேஷன் கார்டு முதன்முறையாக கொடுத்தது கம்யூனிஸ்ட் இங்கே நம்ம கேரளாவில் தான். அந்த திரைப்படத்தில் அவர் காண்பிச்சிருந்தார். ஸோ அவங்க சட்டம் இயற்றின போது அதை இந்த படத்தோட கம்பேர் பண்ணி நான் அதை ஒரு செய்தியாக்குனது. ஸோ அவருடைய கோபம் புரியுது. ஆர்கே செல்வமணி சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லி வராங்க. இப்போ சூர்யா படம் இல்லை டைரக்டர் படம் அப்படி தான் சொல்லுவாங்க. படத்தை போய் உள்ளே பார்த்துட்டு வந்துட்டு ஆடியன்ஸ் வெளியில் வரும்போது இது அந்த கதை மாதிரி இல்லை, இது பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க. மக்களாட்சி பார்த்துட்டு வரும்போது இது ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படின்லாம் யாரும் சொல்லலை. அந்த படத்தை எல்லாரும் பார்க்க தேட்டர் உள்ள போயிட்டாங்க. வெளியில் வரும்போது தான் அந்த படம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட முடியும். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான் நேசமுரளி நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள அரசியல் சூழல் எல்லாமே ரொம்ப எதிராக இருக்குது, ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது. இந்த சூழலில் நம்ம நீங்கள் சென்சார் போகிறீங்க, அங்கே இருக்கிற ஆட்களை எல்லாரையும் பாருங்கள். எப்படி உங்களை இந்த படத்தை ஒரு பிட்டை கூட அவங்க வெளியில் விட மாட்டாங்க. அங்கே இருக்கிற ஆட்கள் அப்படி நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்த எடுப்பிலே வெட்ட வெளிச்சமாக பொள்ளாச்சி அப்படின்னு போடும்போது அவங்களுக்கு என்ன, எடுத்த எடுப்பிலே நம்ம தடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் டைட்டிலை மாற்றிட்டு இது ஒரு சாதாரண படம் மாதிரி காமிச்சு அதன் பிறகு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதன் மூலயமா உங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தணும். மக்கள் புரிஞ்சுக்கணும் இது பொள்ளாச்சி படக்கதை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் நிறைய அரசியல் பேசினார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் இந்த அளவுக்கு ஒரு டைரக்டர் தனக்குள்ளே அந்த கோபத்தை தான் அவர் வெளிப்படுத்தி அந்த திரைப்படங்களாக எடுக்கிறாரு. அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு நான் நம்ம மேடையில் இருக்கிற அனைவரையும் கேட்டுக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்துக்கல. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். நேசமுரளி. நன்றி சார். அடுத்ததாக கற்பு பூமி பாடல் வெளியீட்டு விழாவில் கேசட் வெளியீடு விழா, ஆடியோ வெளியீட்டு விழாவில் கேசட்டை வெளியிடும் தருணம். சிறப்பான கைத்தறல் கொடுத்துடலாமா?